ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். அவங்க பொதுவாகவே கூட நடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றாங்க. ஷார்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க நம்ம துப்பாக்கிலாம் வச்சிருப்போம்ல போலீஸ்காரங்க, அதை எடுத்து நம்ம சுடுற மாதிரிலாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு நம்ம ரொம்ப சீரியஸாக கேரக்டரா இருக்கணும். நம்ம ஒரு போலீஸ், ஏய் நீ ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவங்க ரொம்ப கூலா ஜாலியா. இப்போ நடிச்ச அந்த யமஹாதகி அப்படிங்கிற மூவியில் வந்து உங்களை இம்பாக்ட் பண்ண சீன் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது மூடா எனக்கு டேரக்டர் எனக்கு கொடுத்த இன்புட்ஸ் நிறைய. ஏன்னா ஸ்கிரிப்டை நாங்கள் பண்ணிட்டோம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செக்ஷன் வச்சிருந்தோம். பந்தல் போட்டிருப்பாங்க, பந்தல் இடிஞ்சு ஒருத்தர் மண்டை மேலே விழணும், அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே பந்தல் விழுந்து உடஞ்சிருச்சு, கீழே மண்டையில் விழுந்துச்சு. அதே மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு. டிரைவர் ஜமுனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமரா பெரிய செட்டப்போட ஜீப் ஓட்டினேன். கேமரா ஒரு பக்கம் 2 அடி தட்டிட்டு இருக்கு சொல்லிட்டாங்க ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்ல, தம்பி 2 பக்கம் இருக்கு, அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு 40 லட்ச ரூபா. அப்போ லைவ் லொகேஷன்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம், அடிச்சு தட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்ல போனா சார் படம் எடுக்கிறாரு, மாரி செல்வா சார் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களும் லெஜெண்ட்ஸ், அவங்க படம் எடுக்கிறாங்க. ஓகே, நான் என்னோட பானம் டாட்டா பே பண்ண அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் என்னோட பர்சனல் லைஃப்ல அது இம்பாக்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷேடே இல்லாமல் வளர்ந்த பசங்களுக்கு வந்து எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருங்க சின்ன வயசுல, பார்க்காத அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்க குண்டுச்சில குதிரை ஓட்டுனா இங்க என்ன பேசுறாங்கன்னா இங்க என்ன காட்டுறாங்களோ இதை பார்த்து செத்து போயிருவேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஷ் தீதர் ஃப்ரம் ட்ரெண்டிங் தமிழ் சேனல்லேருந்து. நம்ம சேனலில் நிறைய கெஸ்ட்டை பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சுபாஷ் ராமசாமி அவர்கள் தான். வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி அவரோட ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பேசலாம். ஸோ ப்ரோ, உங்களோட சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லிட்டீங்க சுபாஷ் ராமசாமின்ட்டு. இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். மை செல்ஃப் சுபாஷ் ராமசாமி, ஹிந்தி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், வீணாக்கிட்டீங்க. அதனால் என் பேர் சுபாஷ். அண்ட் நான் எம்பிஏ முடிச்சுட்டு டேரெக்டாக ஃபிலிம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஆக்டிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் மட்டும்தான். ஒரு நடுவில் ஒரு படம் ஹீரோவை பண்ணேன். அந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகலை. ஆமாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அது படத்துக்கு அக்ரிமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு சினிமா பற்றி எதுவும் தெரியாது, இப்பயும் தெரியாதுன்னு வச்சுக்கேன், கற்றுத்தான் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பயம். அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க தம்பி, அடுத்து 3 படம் நம்ம ப்ராஜெக்ட் தான் பண்ணுறீங்க நீங்களாம், அப்போலாம் டாக் போனதால நம்ம எங்கேயும் போக முடியல. அப்புறம் அங்கேயே இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கார்பரேட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இந்த மறுபடியும் வேலையை குவிட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டேன். திருப்பி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். இப்போ சின்ன சின்ன மூவியாக பண்ணிட்டு இப்போ யமஹாதகி வரைக்கும் கொஞ்சம் நல்ல ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இதுதான். ஸோ இப்போ ரோல் கொடுக்கும் போது நீங்கள் உங்களோட மென்டலி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒரு ரோல் டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இதுதான் உங்களோட ரோல் கேரக்டர் கொடுக்குறாங்க, மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கதை இதெல்லாம் சாத்திக்கிட்டு இப்போ நல்லா எங்கேயாச்சும் நல்ல செவத்தில் டம்முன்னு முட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லை பிரதர். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஸ்கிரிப்ட் தான். நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த கேரக்டர் ஸ்கெட்ச்னு ஒன்று சொல்லுவாங்க. டேரக்டர்ஸ்ட்ட போய் நம்ம கேட்போம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிற பட்சத்தில் போய்ட்டு கேட்போம். சில டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இது ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, சில பேர் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட போய் கேட்போம், கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி சார் பண்ணியிருக்கேன், இந்த கேரக்டர் முன்ன பின்ன என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு மைண்ட் செட்டாக ஒன்று வரும். ஓ அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுமா, ஏன் இதை பண்ணுது, முன்ன பின்னன்னு கேள்வி கேட்போம், சைக்காலஜியான்னு கேட்போம். அப்புறம் சர்க்கிம்ஸ்டன்சஸாக என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இது மீட் பண்ண போகுது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இது மாட்டிக்க போகுது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மென்டலியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தாண்டி ஸ்கிரிப்ட். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி நேராக அங்கே ஆக்டிங் போகும்போது பிளாங்காக போகும். இப்போ வந்து நீங்கள் யமஹாதகி அப்படி ஒரு மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக எதனா வந்து ஃபிட்னஸ்க்கு எதனா பண்ணீங்களா? அதில் ஃபிட்னஸே இல்லை, அதுதான் ஸ்பெஷலாக பண்ணது. ஆமாம், உண்மை தான். அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கும்போது நான் அங்கே அப்போ ஆஃபீஸில் தான் இருந்தேன். நான் ஏற்கனவே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், தேங்க்ஸ் மீட்டில் சொல்லி இந்த மாதிரி அவர் ஆஃபீஸில் தங்க வச்சுருந்தார் ப்ரொடியூசர். அப்போ வந்து அவருமே சொன்னார், நல்ல கேரக்டர் சுபாஷ், நீ உடம்ப வேறு மாதிரி மாற்று. அவர் கொஞ்சம் முன்னெல்லாம் ஜிம் ஃப்ரீக்காக இருந்தார். உடம்பு வேறு மாதிரி மாற்றலாம், நீ சூப்பராக ஆக்கலாம், நல்ல முக்கியமான கேரக்டர், ஃப்ரேமில் நல்லா இருப்ப அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாப்புல. அவரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டேரக்டர்கிட்ட போய்ட்டு நான் சொன்னேன், நான் வந்து கேரக்டர் ஸ்கெட்சாகவே இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, நிறையா இன்னர் லேயர்ஸ் இருக்குது அந்த கேரக்டருக்கு, முத்துங்கிற கேரக்டருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனில் இரிட்டேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் குண்டாகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்சம் நான் பூமி படம் அடுத்த வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் குண்டாகிறேன், உனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கேரக்டரை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஆக்டிங் ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து ரிஹர்சல்லாம் போனோம், அதனால் ஓகே எனக்கு. பட் நீ என்ன பண்ணாலும் அதை தாண்டி என்ன பண்ணாலும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ தான் சொன்னேன். அதனால் உடம்பு போட்டேன். உடம்பு போட்டு ப்ரொடியூசர் மட்டும் அதுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உடம்பு போட்டுட்ருக்கு நீ, என்ன நீ இங்கே ஆஃபீஸ்லேயே படிக்கட்டுலாம் இருக்குது, போயிட்டு வா இறங்க அப்படின்னு சொன்னாப்புல. இல்லை ப்ரோ, நிஜமாவே நான் வந்து உடம்பு போடுறேன், ஸ்க்ரீனில் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ பார்க்குறவங்க எல்லாமே அதான் சொல்கிறாங்க. படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ நான் யாரும் நிறைய பேர் பார்க்கல, ஃபோன் அடிச்சு ரொம்ப நாள் என்னை பார்க்காதவங்களாம் சொல்கிறாங்க, என்னடா படத்தில் எப்படி இருக்க, உடம்பு ஒல்லியாக்குடா, ஃபிட் ஆகுடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யமஹாதகிக்கு நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக உடம்பு போட்டேன். அதான் அதுக்கு தான் நீங்கள் தனியாக உடம்பு ஏற்றிருக்கீங்க அந்த கேரக்டர். ஆமாம், கண்ணெல்லாம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது நம்ம ஈஸியான வேலை ப்ரோ, குண்டாகிறது எவ்வளோ அழகான வேலை தெரியுமா, அது ஜாலியான வேலை.
ஆமா. அது ஜாலியா பண்ணதுதான். சரி. இப்போ இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, யமஹாதகி அப்படிங்கிற படத்துக்கு முன்னாடி நீங்க டிரைவர் ஜமுனாங்கிற ஒரு மூவி கூட நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அ அங்க வந்து அ ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் கூட நடிச்சிருப்பீங்க நீங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு 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 நைஸ் மெமரீஸ் என்ன இருக்கு? அவங்க எப்படி எப்படி அவங்களோட ஒர்க் பண்ண ஒர்க் எப்படி இருந்தது? நான் ஒண்ணு மட்டும் இது பதிவு பண்ணிக்கிறேன். டிரைவர் ஜமுனா வந்து யமகாதிக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஓகே. ரிலீஸா 2மே கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கு. ஆமா. டிரைவர் ஜமுனா வந்து இப்ப யமகாதிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரைவர் ஜமுனா போகும்போது உடம்பு திருப்பி இளைச்சு போற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் அவங்க. ஆமா. ஆமா. நம்ம ஏதோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாரி எப்படி நம்ம ஸ்க்ரீன்ல தெரியுறாங்களோ, அந்த மாரி தான் அவங்க நம்மளுக்கு ஸ்பாட்ல பழகுறதுமே. ஓகே. அதே மாரி டக்குனு ஏதாச்சும் பாராட்டணும்னு தோணுச்சுன்னா, ஸ்பாட்லயே பாராட்டிடுறாங்க. நானும் அவங்களுக்கும் எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டேவே அவங்களோட காம்பினேஷன் சீன் தான். சொல்ட்டாங்க டைரக்டர் வந்து இதான் சீனு. நீங்க அந்த பொண்ண அந்த நடு ரோட்ல நின்னுட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு கேள்வி கேட்கிற மாரி ஒரு சீன் வரும். அப்போ வந்து நான் பிளாங்கா போனேன். அவங்க வந்து அவங்க பொதுவாவே கூட நடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்றாங்க. ஷாட் கட் ஆயிடுச்சு அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க நம்ம துப்பாக்கிலாம் வச்சிருப்போம்ல போலீஸ்காரங்க. அத எடுத்து நம்மள சுடுற மாரிலாம் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு, அந்த மாரி தான் இருக்காங்க. ரொம்ப குழந்தனமா தான் இருக்காங்க அவங்க. நம்ம ரொம்ப சீரியஸா கேரக்டரா இருக்கணும். நம்ம ஒரு போலீஸ், "ஏய் நீ ஒரு டாக்டர்" அப்படிங்கிற மாரி, "நீ ஒரு போலீஸ்" அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சிட்டு இருப்போம். அவங்க ரொம்ப கூலா, ஜாலியா நம்மள ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஷாட் முடிஞ்சோனே போய் போய் மானிட்டர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு கரெக்ட்டா சொன்னாங்க, "ஐயோ! ஃப்ரேம்ல சூப்பரா இருக்கியா பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணு" அப்புட்னாங்க. ஆன் ஸ்பாட் அப்ரிசியேஷன் வந்தது. அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாரி டிரைவிங் சூப்பர்பா பண்றாங்க. நல்லா கான்ஃபிடென்ட். ஏன்னா எடுத்தது எல்லாமே லைவ் லொகேஷன்ஸு. நம்ப எல்லாமே ரிஸ்கி ஷாட்ஸ் தான். அது இல்லாம படத்துல நம்ம யூஸ் பண்ண கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ல ஃபுல் கண்ணாடிய உடைச்சுட்டோம். அந்த புல்லட்டோட ஒரு இது இருக்கணும், மார்க் இருக்கணும். அப்ப அந்த ஃபுல்லாவே அது உடைஞ்சு ஒரு மாரி தூள் தூளா இருக்கணும். அவங்க சும்மா வண்டிய ரிவர்ஸ் எடுத்தா கூட ரிவர்ஸ் எடுக்க முடியாது. நாங்க ஃபுல்லா ஒரு ஷாட் எடுத்து முடிச்சுட்டு லென்த் த்ரூ போயிரும். த்ரூவா ஒரு இதுக்கு போயிட்டு, திருப்பி சுத்தி வரணும் ரொம்ப நேரம் ஆகும். அது பெரிய ஹைவே மாரி அது. அப்ப ரிவர்ஸ்லயே கொஞ்சம் தூரம் வந்துருவோம். திருப்பி அத ரீடேக் எடுப்போம் அப்புட்ன்னு வந்தா, ரிவர்ஸ்லயே வருவாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு ஓட்டுனாங்க, ஓட்டலன்னு தெரியாது. நான் அங்க ஜீப்ல உட்காந்துருப்பேன். அவங்கள சேஸ் பண்ற சீனு. அப்ப அவங்க அப்படியே ஓட்டிட்டே போவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க அதுலலாம். ஸோ ஆக்டிங்கும் சரி, டிரைவிங்கு எல்லாத்துலயும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட். ஈவன் டான்ஸ் சூப்பர்பா பண்ணுவாங்க. இந்த படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ப்ரொமோ சாங் மட்டும் ஒண்ணு பண்ணாங்க. அவங்க எல்லாத்துலயுமே கான்ஃபிடென்ட் தான் அவங்க. இப்ப நடிச்ச அந்த யமஹாதகி அப்படிங்கிற மூவில வந்து உங்கள இம்பாக்ட் பண்ண சீன்னா நீங்க என்ன சொல்வீங்க? அஃப்கோர்ஸ் கிளைமாக்ஸ் தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆமா. நெறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அது மூடா எனக்கு டைரக்டர் எனக்கு குடுத்த இன்புட்ஸ் நெறைய. ஏன்னா ஸ்கிரிப்ட்ட நாங்க பண்ணிட்டோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செக்ஷன் வச்சிருந்தோம். டோட்டல் 36 ஆர்டிஸ்ட்டையும் வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செக்ஷன் வச்சோம். ரொம்ப ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா போனோம். ஒரு ரிஹர்சல் போனோம் எல்லாம் ஓகே. இது எல்லாமே ஓகே. பட் ஸ்பாட்டுக்கு போயிட்டா ஒரு பயம் வரும். இது எப்படி நம்ம ஆமா. வந்து பண்ணிட போறோம் அப்படின்னு ஒரு இது வரும். அப்போ வந்து பெப்பின் வந்து அவரோட வொர்க் பண்ற ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும். ஈவன் எல்லா ஆக்டருமே சொல்லுவாங்க. அவரு என்ன வேணுமோ நம்மள்ட்ட இருந்து அது நம்மளுக்கு என்ன வேணுமோ உள்ள போட்டுட்டு, ரா மெட்டீரியல உள்ள போட்டுட்டு, உள்ள அவுட்புட்டா எடுத்துக்கிறாரு ப்ராடக்ட்டா. அப்ப என்ன இன்ஜெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அத வந்து அது ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. அப்போ நான் வந்து இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே கேரக்டர் ஸ்கெட்ச் சொல்லியிருக்காங்க. மைண்ட் செட்டா இவன் எப்படி? இவன் இத்தன வருஷமா இவன் எப்படி இருந்திருக்கான் அந்த பையன் முத்துங்கிற கேரக்டர். இதெல்லாம் தாண்டி இப்ப திடீர்ன்ட்டு அதே மாரி நீ வந்து உன்னோட மைண்ட் செட்டாவே நீ இப்படி ஒரு தப்பு பண்ற ஆளோ, ஒரு கிரைம் பண்ற ஆளோ கிடையாது. அந்த ஸ்பாட்ல ஒரு விஷயம் வருது. அந்த இடத்துல நீ மாறுற. அது எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். இது எல்லாம் ரா மெட்டீரியல் மாரி உள்ள போட்டாரு. அதுக்கப்புறம் டோட்டலா கேமரா ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுஜித் ப்ரோவும் அப்படிதான். இப்போ நடிக்கிற அந்த சீன்ல வந்து இதுவரைக்கும் அந்த படத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு அந்த இந்த இந்த சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா எத நீங்க சொல்லுவீங்க? ஆக்டிங்கா சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆக்டிங்கா வந்து எல்லாமே நம்ம அப்படி பண்றோம். சில விஷயங்கள் வந்து சில பேர் உனக்கு இதுதான் மூடு இதான்ப்பா எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது நம்மளுக்கு புரியாது ஆக்சுவலா. அவங்களுக்கு அந்த வேலை வாங்குறது தெரியலங்கிற சில இடங்கள்ல மாட்டியிருக்கேன் நான். நீ வந்து இந்த எனக்கு வேணுமாங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆ. அந்த இடத்துல எனக்கு அத கேப்சர் பண்ண முடியாது நம்மளுக்கு. அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே. பட் அத தாண்டி ஸ்பாட்ல வந்து டிரைவர் ஜமுனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமரா பெரிய செட்டப்போட ஜீப் ஓட்டுனேன். அது ஓகே. ஷூட்டிங் இது ஓட்டுனேன். ஜீப்புக்கு முன்னாடி அந்த கேமரா செட்டோட செட்டு ஓகே. இங்கிட்டு ஒரு ஒரு 2 அடிக்கு கேமரா ஜீப்புக்கு வெளிய. நான் ரைட்ல கொஞ்சம் ஏறுனேன்னா அந்த பேரிகேடோட அடிச்சு தட்டிடும். அந்த இது இப்போ இருக்கும்ல. நீங்க ஓட்டும்போது அதோட கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். ஆ. நீங்க ஆக்டிங்கோட இதுவும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ற மாதிரி அதுவும் இருக்கும். ஸோ பண்ணணும்ல. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. இங்கிட்டு கீழ ஒரு வாக்கி டாக்க வச்சுட்டு டைரக்டர் இருப்பார். நம்மளுக்கு வந்து இது குடுத்துட்டு அவர் சொல்றத நம்ம கேட்கணும் வேற. ஆமா. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து ஆக்டிங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிலாம் அடிச்சு தட்டிட்டு வந்துடலாம்ங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல போனா, கேமரா ஒரு பக்கம் 2 அடி தட்டிட்டு இருக்கு. சொல்லிட்டாங்க ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்ல, தம்பி 2 பக்கம் இருக்கு. அடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு ரூ. 40,00,000 50,00,000 பாத்துங்க தம்பின்னு ஒரு பக்கம். ஒரு பக்கம் பக்கத்துல உள்ள ஆக்டருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். அவர்ட்டயும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். என்னன்னா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்க, வண்டி ஒரு பக்கம் இழுக்குது சர்ருண்டு. வண்டி சரியான மொக்க வண்டி அது. ஓப்பனா சொல்லமான்னு தெரியல எனக்கு. அது ஒரு மாரி மொக்க வண்டி அது. அது கியர் போட்டு அது ஒரு பக்கம் போகும் அது. கண்டிஷன்லாம் சரியில்ல அந்த வண்டி. பிரேக்கும் இல்ல. அப்போ லைவ் லொகேஷன்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். கரெக்ட்டா வண்டிய ஒரு இடத்துல சேஸ் பண்றதுக்கு பொபன் பண்ணி அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உயிர குடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம். சைடுல கேமரா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 2 பேரு. அப்படியே பைக்ல சைன்னு மேல ஏறுறாங்க. கொஞ்சம் தட்டனா முடிஞ்சு போச்சு அவங்க. தட்டிடுவோம். பக்கத்துல உள்ள ஆக்டர் வந்து பயந்து கண்ணாபின்னான்னு கத்தி,
கட்டு பொண்ணி இல்ல வேணாம் என்னங்க அறிவு இருக்கா பண்ண அடிச்சிட்டு இருக்க பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க கத்திட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு ஏறினா என்னங்க பண்ணுவீங்கன்னு கத்திட்டு இருந்தா அப்ப ரொம்ப பயந்துட்டேன் கேமரா நொறுக்கி விட்ட போல அப்படின்னு அந்த பயத்தை வெளியே காமிக்காம நடிச்சிருக்கீங்க. அவளை முடிச்சு விட்டீங்க போங்க பாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் நம்ம. ஆமா இல்லடா பயம் தான் பயத்தோட தான் நடிச்சோம் அது நம்ம. அது மட்டும் எனக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஹேண்டில் பண்றதுன்ட்டு. அப்ப இவ்வளவு நாள் எவ்வளவு படம் பார்த்திருக்கோம் அந்த ஷாட்லாம் இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் எனக்கு ஸ்பாட்ல கஷ்டம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யமஹா தகே அப்படிங்கிற மூவில இருந்து ஆஃப் ஸ்கிரீனோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் அது எங்களுக்கே புதிர் தான். அது என்ன கோயின்சிடன்ட்னு தெரியாது. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன சீன் நாங்க வந்து ரெடி பண்றோமோ அந்த சீன்ல நடக்கிற விஷயம் வந்து முன்னாடி ரிஹர்சல் மாதிரி தானே நடந்துட்டு இருந்துச்சு. நிஜமா அது புரியல உங்களுக்கு? எனக்கே புரியல இப்ப நீங்க சொல்றது. இப்போ என்னன்னா பாருங்க எக்ஸாம்பிள் யமஹாதி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒருத்தரோட பந்தல் போட்டிருப்பாங்க பந்தல் இடிஞ்சு ஒருத்தர் மண்டை மேல விழணும் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் கரெக்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே பந்தல் விழுந்து உடஞ்சிருச்சு கீழே மண்டையில விழுந்துச்சு மண்டை கொஞ்சம் பக்கத்துல விழுந்துச்சு. அதே மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயத்துல அதே மாதிரி நான் அதே ஊர்ல 2-3 சாவு நடந்துச்சு. அப்ப அந்த ஊருக்காரங்க ஒன்று 2 சொல்லுவாங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல. அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க தம்பி இது மாதிரிலாம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு சரியா படல நீங்க இந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு அங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க உங்க எல்லாத்துக்கும் அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியே ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க ஊரெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு கடைசியில் ஒரு டீ கடை சாப்பிடுவோம். டீ கடைலாம் சாப்பிட்டுட்டு ஓரமாக நின்று பேசிட்டு வரும். அப்போ அந்த 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 இடத்துல கூட ஒரு அண்ணா ஊருக்காரங்க அண்ணா எப்போதும் வருவாங்க கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் டீ கடை சாப்பிட்டு இருந்தீங்க அந்த இடம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வீடு இருந்துச்சு தம்பி. நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் அங்கே ஒரு பொண்ணு அப்படி தான் அவங்க அப்பங்காரன் பிடிக்கலன்னு சொல்லி பொண்ணு இது பண்ணி கொண்டுட்டு அங்கேயே புதைச்சி மரம் வளர்த்துட்டான். அதெல்லாம் பெரிய கேஸாக நினச்சி தம்பி 30 வருஷம் இருக்கும் அங்கேயே நின்று டீ சாப்பிட்ருக்கீங்க என்ன டப்புன்னு இருந்துச்சு உட்காந்தோம். அது மாதிரி உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி நடந்துச்சு. நீங்கள் நடக்கிற படமும் அது அதுன்னு. இன்னும் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா அது மிஸ்ட்ரியாலாம் தெரியாது. பட் பயந்த விஷயம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்போம். எப்போ நாங்கள்லாம் சேர்ந்து போவோம். அப்போ நண்பர் பிரதீப்னு ஒரு நண்பர் இருக்காப்ல ஒரு நடிச்சிருந்தாப்பு. நான் ஜெய்சீந்த்னு ஒரு நடிகர் சுதன் ஒரு நடிகர் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கிரீடம் கேங் எங்கள் பேர். அதில் வந்து பிரதீப்போட ஒரு 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 காரில் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம் சமயத்தில். அப்போ கரெக்டாக போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு முக்கியமான சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு மிஸ்ட்ரியான சீன் அப்புறம் சொல்லி டிஸ்கஷன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். காரில் போயிட்டே இருக்கோம். ஆப்போசிட்லேருந்து நல்ல நல்ல பெரிய மயில் ஒன்று அழகா அப்படியே வந்துச்சு. அழகா மயில் சூப்பர்ப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த மயில் நேரம் இவரோட காரோட கண்ணாடி ஃப்ரண்ட் கண்ணாடி டம்முன்னு வந்துச்சு. அடிச்ச கண்ணாடி தெரிச்சிருச்சு. மூஞ்சி ஃபுல்லா கண்ணாடி வண்டியை டப்பு டப்புன்னு பிரேக் விட்டு அப்படியே நிப்பாட்டினாப்ல வண்டி ஃபுல்லா தெரிச்சிருச்சு. அதோட சின்ன அந்த ஃபெதர் மட்டும் மாட்டிக்கிச்சு. ரெக்க மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அது பிடிச்சிட்டு போய் ஓடிச்சு. அது ஆக்சுவலா கொஞ்சம் இது இருந்துச்சு. அதுல கொஞ்சம் ரெக்கெல்லாம் ஓட்டி இருந்துச்சு. அவரு ரொம்ப பயந்துட்டாப்ல வண்டி பிரதீப் ஓட்டுனதான வண்டியை ஓரம் கட்டி அங்கே நின்று மேனேஜருக்கு போனை போட்டு அதுக்கப்புறம் இருங்க வண்டி அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி அமுச்சு விட்டு வண்டியை ஒரு பெட்ரோல் பேங்க்ல போட்டு எங்களை வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ மிஸ்டே நீங்க கடந்து தான் வந்திருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். நாங்க படத்துல பார்த்ததை விட நீங்க அங்க ரியலா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அது மிஸ்டேக்லாம் தெரியாது எங்களுக்கு. இதெல்லாம் நடந்துச்சு எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இது அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பேசுவோம் இப்போ 1-2 மேட்டர்ல ஸ்பாட்ல நடந்துட்டு இருக்கும்போது ஜாலியா பேசிட்டு இருப்போம். நான் கடவுள் படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியாப்பா அப்படின்னா நாங்க எல்லாம் டாபிக் ஆரம்பிப்போம். நாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் எல்லாமே 30 பேர் அங்கே தானே இருப்போம். நான்குடல் படம் அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கழுதைகள் ஆடுகள்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சுற்றி நிற்குமா மேலே காக்கா வட்டம் அடிக்கும் மாதிரி நிறைய விஷயம் படிச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு பாத்தியா அது என்னப்பா அது இயற்கை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. மிஸ்கின் சார் வந்து பிசாசு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்கும்போது அந்த பையனுக்கு அந்த நடிகர் ஒருத்தர் நடிச்சார்ல அவரை இறக்கி விடும்போது அவர் ஐயோமான்னு கத்துனாரு. திருப்பி தூக்கி எழுந்துட்டு நேராக போய் மலையிட்ட போய் நான் வேணுனேன் உன் பையனை உன்ட்ட கொடுக்குறேன் பத்திரமா கொடுன்னு சொல்லி இயற்கைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. அது சில விஷயங்கள் நடக்கும்பா. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஏன்னா என்னன்னா இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்ப நம்மளுக்கு இப்படி மயில் வந்து உட்காந்து எப்படி இருக்கும் ஒரு முருகன் நம்மளுக்கு ஆண்டாடும் அவ்வளோ நடந்துச்சு. வித்தியாசம். இப்போ நம்மளோட என்பி இருக்காரு. ஸோ அவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லுங்க எங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து என்பி வந்து நான்வெஜ் பிரியரு. அதை நாங்கள் திருட்டு தரமா சாப்பாடு வாங்கி ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு சாட்டில் தான் பின்னாடி திருட்டு தரமா சாப்பிடும். ப்ரொடக்ஷன் சாப்பாடு இல்லாமல் நானும் தான் அதுக்கு பிளான் பண்ணுவோம். அப்போ வந்து தஞ்சாவூர் சைடில் வந்து ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் பேம்ப்ளெட்டில் வருது. நாங்கள் சும்மா ப்ரொடக்ஷன் சாப்பாடாக சாப்பிட்டு இருக்கோம். மாப்பிள்ள போர் அடிக்குது. நான் மாப்பிள்ள தான் கூப்பிடுவேன் நம்மளை மச்சான் தான் கூப்பிடாப்ல. ஏன்னா நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணாப்ல லவ் பண்ணாப்ல முடியல நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது பிரியாணி இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு. சரி ரைட்டு ஓகே எல்லாம் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு 1+1 அந்த ஊருக்கார பையனை சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வந்து பக்கத்து வீட்டில் போய் யாருக்கும் தெரியக்கூடாது. மொத்த டீமுக்கு தெரியக்கூடாது. யூனிட் கிட்ட 200-300 பேர் இருந்தாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. பின்னாடி போகிறோம் தனியாக சாப்பிட்றோம் வரோம். சரி மாப்பிள்ள சைலண்டாக நவுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் உள்ள அண்ணங்கள்லாம் வந்து ரொம்ப நம்மள பாசமாக இருப்பாங்க. வாங்க தம்பி சாப்பிடுங்க தம்பி உட்காருங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்பெல்லாம் கேட்பாங்கல்ல. ஆனால் நாங்கள் சாப்பிடவே இல்லை. இவங்க டவுட் ஆயிடுச்சு என்ன நீங்கள் சாப்பாடு வேணாங்கிறாங்க என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு வேறு வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணோம். அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் சாப்பாடுலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் மட்டும் குடிச்சிக்கிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீட்டை கரெக்ட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடுல கரெக்டாக ஓப்பன் பண்ணி சாப்பாடுல கையை வைக்கிறேன். எங்க சுபாஷ் முத்து கேரட் எங்க இருக்கீங்க, என்பி எங்க இருக்கீங்க, சாப்பிட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. மறக்கவே முடியாது. அண்ட் என்பி ரொம்ப சிம்பிளான ஒரு பையன். ஆமா, அந்த பையனுக்கு அப்பயே வந்து அவர் பண்ண யூடியூப் சீரிஸ் ஒன்று நல்ல ஹிட்டு. தஞ்சாவூர் ஒரு குக்கிராமம். நான் சொல்லுவாங்களே இல்லை பட்டி தொட்டலாம் போய் சேரணுங்கிற மாதிரி அந்த குக்கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து செல்ஃபி எடுப்பாங்க வைப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பான். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல சில விஷயங்கள்லாம் ரொம்ப நேச்சுரலாக வேணும் டேரக்டர் கேட்பாப்புல. அப்போ 2-3 அறைலாம் அவருக்கு நிஜமா விழுந்துச்சு. அந்த பையன் உண்மையிலுமே சொல்லணும் சும்மா ஒன்றுமே காட்டிக்காம அப்படியே இது பண்ணிட்டு ஷார்ட் முடிஞ்ச உடனே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ நம்மளே பார்த்து விழுந்துட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன மாப்பிள்ள அடிச்சுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி தான் ஜாலியாக போணுச்சு. அந்த பையன் கூட நிற்கிற பையங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். இதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டட் ரோல் இப்படின்னு தான் நான் பண்ணுவேன், உங்களுக்கு எதனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? சரி, இப்போ வந்து திடீர்னு பாலிட்டிஷியனாக ரோல் கொடுக்குறாங்க, இல்லை அது வந்து உங்களால் முடியாது, இல்லை முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளான ரோல் எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை முடியாத ரோல்னு எதுவுமே இப்போதைக்கு நம்ம வச்சுக்கல சார். அந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை. நீங்கள் இப்போ அப்கமிங் ஹீரோன்னு சொல்கிறது எனக்கு பெரிய வார்த்தை தான். ஆமாம் ஆமாம், நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கதையில் இந்த கதாபாத்திரம் என்னவா ப்ளே பண்ணுது, அது என்ன மாதிரி கதையை நகர்த்தி கொண்டு போகுது, என்ன ஸ்க்ரீன் பிளேயில் அது முக்கியமான விஷயம் பண்ணுது, அதுதான் வெளியே வரும்போது அந்த கேரக்டர் ஏதாச்சும் ஒரு வகையில் அது நல்லதாவோ கெட்டதாவோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கணும். மனசில் நிற்கிறான் அந்த பையன், இதுதான். அது பாலிட்டிஷியனாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், காமெடினாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது வில்லனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். நம்ம வந்து அந்த கதையில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். இதுதான் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்குது. இப்பயுமே கூப்பிட்டு நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான படத்துக்கு வந்து ஒரு சீன் நடிக்கிற மாதிரி இருக்கும் தம்பி, வாங்க தம்பின்னு கூப்பிட்டாங்க. இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அவங்க நம்ம என்னன்னு சொல்றது, இல்லைங்க கொஞ்சம் கேரக்டர் ரோல் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கீ ரோலாக கொடுங்க அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் கீ ரோலாக இருக்கணும் படத்தில், அதுதான் எனக்கு வேணும். யமஹாதகி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி மேரேஜ் இதில் எல்லாமே வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் ஆக்டரா? எனக்கு அது சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அந்த ஜாதிங்கிற மேட்டர் உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ ரஞ்சித் சார் படம் எடுக்கிறாரு, மாரி செல்வா சார் படம் எடுக்கிறாருன்னா அவங்களும் லெஜெண்ட்ஸ், அவங்க படம் எடுக்கிறாங்க, ஓகே. அவங்க எடுக்கிற படங்களில் வந்து அவங்களோட வழிகளை சொல்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்குது, என்ன மாதிரி இன்னும் அடிமத்தனம் இருக்குது, எதெல்லாம் செய்கிறாங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களோட இப்போ அவங்களோட பாடம் ப்ராட்டப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இல்லாமல் அவங்க படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நான் என்னோட பானம் ப்ராட்டப் பண்ணால் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அப்போ டோட்டலாக வேற ஒரு இடம், அம்மாட்ட டோட்டலாக வேற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் என்னோட பர்சனல் லைஃப்ல அது இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் யோசிக்கிறோம். இப்போ அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கேரளா பொண்ணு, நாங்கள் தமிழ்நாடு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேடே இல்லாமல் வளர்ந்த பசங்களுக்கு வந்து எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன விஷயம், பார்க்காத ஒரு குண்டுச்சலில் குதிரை ஓட்டிட்டு இருக்காது. அப்பா தான் சொல்லுவாப்புல, நீங்க குண்டுச்சலில் குதிரை ஓட்டுனா இங்க என்ன பேசுறாங்கன்னா இங்க என்ன காட்டுறாங்களோ இதை பார்த்து செத்து போயிருவேன், இங்கிருந்து வெளியே போ அப்படின்னா. ஸோ இது வந்து நீங்க வழியா ஓகே, எல்லாம் ஓகே, பட் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. நான் அதில் வந்து புல்ஷீட்னு நான் பார்க்குறேன், அவ்வளோதான். அதே மாதிரி படங்களுமே அப்படிதான். படங்கள் நல்ல படங்கள் வருது, நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஓகே. பட் ஒவ்வொரு படங்களும் இந்த மாதிரி படங்கள் வரணும், பட் அது சொல்யூஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். இது கிடையாது. ஏன்னா நம்ம நிஜமாவே இங்கே யாரோ ஒருத்தங்க காட்டப்படுற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுற விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்கள் 10 நாளைக்கு தொடர்ந்து கொலை கேஸ ஒரு கொலை நியூஸாகவே பாருங்க, ஜாதியை விட்டுருங்க, அதுக்குள்ள வர்றேன். அப்போ டெய்லி ஒரு கொலை நியூஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க, காலையில் இருந்துச்சா கொலை நடந்துட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ்ல பாக்குறீங்க. 11வது நாள் உங்களுக்கு மைண்ட் செட் என்ன தோணுன்னா, நம்ம ஊர்ல ஃபுல்லா நிறைய கொலை நடந்துட்டு இருக்குப்பா, மொத்தம் 10 கொலை நடந்திருக்கும், சரிங்களா? 10 கொலைகளுக்கு பின்னாடி ஒரு 100 கொலை தடுக்கப்பட்ட கொலைகள் நியூஸும் இருக்கும், அது வந்திருக்கு. அது கண்டிப்பா நம்மளுக்கு பேசவும் படாது, பேசப்படாது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்போ நம்ம எதை பார்த்து வளர்றோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான். அது ரொம்ப அதிகமா பேசுறோம், அதிகமா நடக்குது. பட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அதுக்கான சிஸ்டம்ல உள்ளவங்க கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு சினிமா ஒரு டூல், ஒவ்வொருத்தங்க அவங்க இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது சுத்தம் உடன்பாடே கிடையாது. இதே இருக்கக்கூடாது. மனுஷங்க ரொம்ப லேசா ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு போங்க, 1008 விஷயம் இருக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம் தான் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட் ஹார்ட்டடா வாழணும்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஸோ உங்களோட சைல்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த அகேன்ஸ்ட் இருக்காது? எனக்கே இல்லை, எங்க வீட்டுல. நம்மளுக்கு என்ன, நீ யாரா அவன் சொல்லிடுவான், நீ என்னது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, நீ யாரா கோமாளின்றோம் பையமா, ஓடா தாத்தா பாட்டி நான் பேசிக்கிறேன் போடான்றவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் கரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா சார் எல்லாமே லேர்னிங்காக நான் பார்க்குறேங்க சார். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் இப்போ வந்து இந்த முன்ன வந்து இப்போ நம்ம வந்து இப்பயும் அப்படி தான் பக்குவமாக அவமானங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கும் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனப்பக்கம் வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சி. முன்ன வந்து டக்குன்னு விழுந்துருவோம், டக்குன்னு கதவை போட்டு அழ ஆரம்பிச்சிருவோம், நைட்டு போகிற தூங்க மாட்டோம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிகளையும் அக்செப்டன்ஸ், அதுதான் யதார்த்தம், இதுதான் விஷயம், தாண்டி தான் வரணுங்கிற மாதிரி அதை லேர்னிங்காகவே இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனநிலைக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே கிடையாது. முக்கியமாக அண்ட் அஃப்கோர்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன கேட்டால் ஃபினான்ஷியலாக வந்து எல்லா ஆக்டருக்குமே வந்து ஒரு ஒரு ஆமாம் பிடிச்ச வேலை செய்கிறோம். when I good at something why should I do it for ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே, ஒரு கோட் சொல்லுவாங்களே, அது வந்து எனக்கு ஒன்றுமே சினிமாவில் வந்து அது அந்த இது இருக்குது. ஏன்னா நான் ஒரு டிரைவர் ஜெம்னால ஒரு சேலரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எமகாதியில் கொடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இன்னைக்கும் வர படங்கள் வந்து இல்லை தம்பி இது அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறாங்க, இந்த படத்தை இவ்வளோ சம்பளத்துக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பளமே கொடுக்காம இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்களே. இப்போ அது வந்து தான் பிரச்சனையா இருக்கு. அதுதான். ஏன்னா இப்போ நான் எண்ட் ஆஃப் த டே நான் எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. என்னவா இருந்தாலும் வீட்டில் நம்ம கனவு நோக்கி ஓடுறான்னு சொன்னாலுமே வீட்டில் ஏதாச்சும் நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும்ல. அதுதான் அந்த இடத்த உடைச்சிட்டு வரணும். சமயத்தை நம்ம ரஜினிகாந்த் சாரோட பேட்டிலாம் பார்க்கும்போது ஸ்ரீதேவி மேடம் ஒரு படம் நினைச்சாப்ல. அப்போ கூட என்னன்னா அவர் சொன்னார்ல, அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு உனக்கு நல்லா உன் படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, என்ன எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு முதல் தடவை எனக்கு இவ்வளவு செக் கொடுத்து 1 லட்ச ரூபா எவ்வளவு கொடுத்து எனக்கு சம்பளம் கொடுத்தாரு அவரு அப்படின்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி மனுஷங்களை கூட நம்ம சரியா பார்க்கலையோ, அது பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரகிள் முடிஞ்சிருமோ அப்படின்னு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம படம் பண்றதை பண்ணிட்டு தான் இருக்க போறோம். நம்ம நடிப்பு தான் வந்துட்டோம், அது பண்ணிட்டு தான் இருக்க போறோம். பட் ஸ்டில் அந்த மாதிரி மனுஷனை ஒன்றும் பார்க்கலையோன்னு எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல என்ன சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட். அது மட்டும்தான் அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லும் போது ரொம்ப டவுன் ஆகிட்டீங்கன்னா உங்களோட மாரல் சப்போர்ட் யாரா இருக்கும்? மாரல் சப்போர்ட் அப்படின்னா சார் அண்ணங்க இருக்காங்க சார். எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு, அவர் ஒரு சப்போர்ட் தான். அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டுப்பேன், அமைதியாக உட்காந்து சொல்லுவாப்புல. நீங்கள் என்ன டாபிக் பேசினாலும், நீங்கள் உலகமே அழிய போகுது, நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது, என்னை வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னாலும் எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் அதை நம்ம மூட மாற்றி விட்டுருவாப்புல அந்த மாதிரி. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் படங்கள் தான் சார். எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை அப்படின்னா போய் தேட்டரில் உட்காந்துரும் சார். சூப்பர். இப்போ வரைக்கும் நான் பண்ணுற ஒரே ஒரு நல்ல விஷயம் அது மட்டும்தான். ஓகே. எங்கிட்டாவது காசே இல்லாட்டியும் எங்கேயாச்சும் உடனே வாங்கியாச்சும் போய் தேட்டரில் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துரும். வந்துடும், வரண்டா அப்படி செல்ஃப் மோட்டிவ். ஆமாம், அந்த மாதிரி ஒன்று வந்துடும் சார். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ அந்த யமஹாதகி படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக, ஐ மீன் ஓடிடியில் கொஞ்சம் நல்லபடியாக போச்சு. ஸோ அதோட விஷஸான கமெண்ட்ஸ் என்னவா இருந்தது? ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதில் சொல்லும் போது உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் இல்லை ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் எதுவாக இருந்தது? கேரக்டருக்கு நீ சூட் ஆனாங்கன்னு சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சார். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அப்படின்ட்டு. அண்டு சினிமா அறிவு உள்ளவங்க, சினிமா வந்து ரொம்ப பிளாங்காக போய் பார்க்குறவங்க, இப்போ எல்லாத்துக்கும் சினிமா அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் அப்புறம் சின்ன பையன் கூட சினிமாவோட கிளைமேக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிளாங்காக, ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்துட்டு நம்ம கேரக்டரை வந்து ஒன்றுமே ஜட்மெண்ட்குள்ளே கொண்டு போகாமல் படத்தை பார்த்து சொல்கிறவங்க இருக்காங்களா, அவங்க சொன்ன எல்லா கருத்துமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த கேரக்டர் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ண நல்ல விஷயம் நல்லா இருந்துச்சு. அது என்னால் சில இடங்களுக்கு கெஸ் பண்ண முடியல. சில பேர் ரொம்ப சின்ன பிள்ளைதான் சொன்னாங்க, என்னோட கேரக்டர் கண்டுபிடிச்சாம கூட நீங்கள் அளவையில் அதான் கண்டுபிடிச்சேன் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு உங்கள் மேலே. அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே இந்த கிளைமேக்ஸில் இவன் பண்ணலங்கிறலாம் மறந்துடும். கேரக்டராக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க கொடுத்த வாழ்த்து இருக்குல்ல, அது நல்ல விஷயம். கெட்ட விஷயமா வந்துச்சு. ஈவன் பெரிய மீடியா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னவா இருந்தது? உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுங்கிற அறிவுமே எனக்கு இந்த படம் மூலம் தான் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இவர் தான் வந்துட்டார் செகண்டரியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற தாண்டி, இல்லை இந்த கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணல, நிறைய கேரக்டர்ஸ் நல்லா அடிக்கல, முக்கியமான கேரக்டர் வந்து இவர் சரியாகவே பண்ணல அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பிராண்ட்ல அந்த ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த பிராண்ட்ல நம்ம படம் பண்ணல. ஓகே, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணல, அது நம்மளுக்கு கழுத்து அதை வச்சுக்கிட்டு அது உண்மையிலே ஒரு ப்ரெஸ்ல ஒரு அண்ணா சொன்னாப்ல, தம்பி ஒன்று தாக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மிச்சம் வச்சிருப்பேன்னு அர்த்தம், அதை பாரு அப்படின்னு. பட் அது நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் நம்ம திருப்பி போய் ஒர்க் பண்ண போறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போறோம். அது இப்படியே பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து அதையும் ஒரு மேட்டரா பார்த்துக்கிறோம். பட் அது உண்மையிலுமே நம்ம அப்படி பண்ணலன்னா என்ன திருத்திக்கணும்? இப்போ எனக்கு நல்லா தெரியும், ஆக்டரா எனக்கு தெரியும், நான் எந்த இடத்துல எங்க தப்பு பண்ணியிருக்கேன், எங்க பெட்டரா அப்படிலாம் எனக்கு தோணும். பட் நான் சுத்தமா ஒண்ணுமே நல்லா பண்ணாட்டி டைரக்டர் அப்படி விட்டுற ஆள் கிடையாது. நானும் அவரும் அவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டு. நீ என்னடா இப்படி பண்ணிட்டு என்ன போய் இதை வந்து வைக்க சொல்றியா ஃபைனல் கட்லாம் கேட்டு வரல என்ன. நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை தாண்டி எங்க திருத்திக்கணும்னு தெரியும், எங்க இம்ப்ரூவைஸ் பண்ண தெரியும். அதை நம்ம எப்படி நான் எடுத்துக்கிறேன், பர்சனலா எடுத்துக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறதான் ஆசை. நெகட்டிவ் வந்து தான் சார் இருக்கும், எப்படி பார்க்குறோங்கிறதான் விஷயம். ஆமாம், அந்தந்த இடத்துல பார்த்துக்கிறோம். படம் எமகாதிகை பெரிய சூப்பர். கேஜிஎஃப் படத்தில் நான் ஹீரோ நடிச்சிருந்தாலுமே அது இருக்கும், அது ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அந்த படம் தேட்டரில் இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அடுத்த படம் என்ன எல்லாமே அதான், அடுத்தது என்ன. அதோட பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். அப்படிதான் அவங்களோட புட் த லேட்டர் டு த ஸ்கை.